ஏலே மாப்பிள்ளைகளா, திருநெல்வேலியில் இருந்து இத்தனை நாள் நம்ம திருநெல்வேலியில் இருக்கோம், இப்படி ஒரு கோயில் நமக்கு தெரியாமல் போச்சே அப்படி தாங்க தோணுச்சு. ஆமாங்க, அப்படி வந்த கோயில் தாங்க இந்த கொழுந்து மாமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலுங்க. இந்த மலையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எங்கேயும் கிடையாது, நம்ம சேரன் மாதேவி இருக்குல்ல, அங்கே உள்ள ஸ்கேடு பாலிடெக்னிக் காலேஜுக்கு ஏற்றாப்புல தாங்க இந்த கோயில் இருக்குது. இந்த மலைக்கு மேலே பாலசுப்ரமணிய சுவாமிங்க. இங்கே வந்து முருகர் வந்து குழந்தை வடிவில் தோற்றம் கொடுக்குறாரு. இந்த கோயில் எனக்கே இத்தனை நாளாக தெரியாமல் போயிட்டு, இத்தனை நாள் நாங்கள் இதுக்கு ஏற்றாப்புல உள்ள ஸ்கேடு பாலிடெக்னிக்கில் தான் காலேஜும் படித்தேன். அப்படி இருந்தும் என்னால் வர முடியலை. இன்னொன்று சொன்னாங்க, அவர் நினச்சா மட்டும் தான் அந்த கோயிலுக்கு வர முடியும்னு சொன்னாங்க. அன்றைக்கி நான் எதுக்காண்டி வர வச்சாருன்னு எனக்கும் தெரியல. அன்னைக்கு தான் வந்து பார்த்தேன், அப்படியே அதோட தோற்றத்தை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்களே சொன்னாங்க, இந்த மாதிரி பாலசுப்ரமணிய சுவாமி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க, இவங்களுக்கு ஃபுல்லாமே இவங்கள வளர்ப்பு எல்லாமே சித்தரோட வளர்ப்பில் வளர்ந்தவர் அப்படின்னாங்க. இவங்களோட கருணையில் தான் இந்த சித்தர்கள் இங்கே இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நாங்கள் இந்த இடத்த காமிக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சித்தர் இங்கே இன்னும் உயிரோடு தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த சித்தரை பார்த்தவருக்கு கூடங்குளத்தில் ஒரு பெர்மனண்டான வேலையும் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சித்தர்கள் வந்து காட்சி கொடுத்துருக்காரு. அந்த சித்தர் வந்து இங்கே இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பால் கிணறு. இந்த கிணத்துல தண்ணியே இல்லை நம்ம பார்க்குற அன்றைக்கி. ஆனால் கார்த்திகை அன்றைக்கி இந்த தண்ணி நிரம்பி வழியும்னு சொல்கிறாங்க. இந்த சேவல்கள்லாம் நேர்த்தி கடனுக்கு விட்டுருக்காங்களா, அந்த சேவல் எங்கேயுமே அடைய மாட்டேன்றது அப்படி கோயிலே தான் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க, நான் பேருக்கு அன்னைக்கு. அதே மாதிரி வாரம் ஸ்பெஷலாக அந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பிரசாதம் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பார்த்தீங்களா இந்த ரூமில் தான் வந்து 7 மணிக்கு மேலே கரடி அடையுவாங்க இந்த இடத்துல. அது போக இந்த மரங்களில் சின்ன சின்ன பசங்கள்லாம் அவங்களோட பேர் எழுதி வச்சுருக்காங்க. நம்ம கில்லி படத்தில் எழுதியிருப்பார்ல விஜய் சார் கூட, நம்மளோட சிஎம் சார், அந்த மாதிரி பசங்க எழுதியிருக்காங்க. என் கூட அந்த தம்பி சொன்னால், நான் ஸ்கூல் படிக்கும்போது சைக்கிள் போட்டு எஸ்ஜிஎஸ்ன்னு எழுதினோம்னா அதுதான் இது அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் காரில் வந்திருந்தாங்க இந்த கோயிலுக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து சுவாமியோட அருளை பெற்றுக்கோங்க.